என்னோட ஸ்டைலில் எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கில் எந்த இடத்துல லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்கிறத எப்படி நான் கண்டுபிடிப்பேங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வேன்னா, முதல்ல மந்த்லி சார்ட்டில் போயிட்டு நான் என்ன செய்வேன், இந்த சார்ட்டில் இது அப் ட்ரெண்டில் போகுதா டவுன் ட்ரெண்டில் போகுதாங்கிறத என்னால் முதல்ல அதில் தான் என்னால் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த சார்ட் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு மல்டிபிள் டச்சஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். சரிங்களா, இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன்னா இப்போ வந்து லோயஸ்ட் ப்ரைஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஹையர் ஹை லோயர் லோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ நான் லோயர் லோவை மட்டும் நான் என்ன செய்கிறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே லோயர் லோ. சரிங்களா, இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 2769 ரூபாங்கிறது வந்து இதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதுக்குள்ளே எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த சார்ட்டை என்ன செய்கிறேன்னா ஒன் டே சார்ட்டாக மாற்றுறேன், டே சார்ட்டாக மாற்றுறேன். டே சார்ட்டாக மாற்றிட்டு என்ன செய்ய போகிறேன்னா, பாருங்கள் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் டச்சஸ் இருந்ததோ இந்த இடத்துல அதை காமிச்சு கொடுத்துருது. இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸு, இது வந்து அந்த ட்ரெண்டை டச் பண்ண இடங்கிறத நமக்கு என்னது சொல்லி கொடுத்துருது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இதை வந்து நல்லா வியூ பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி மாற்றிக்கிறேன். வியூ பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம எப்பயுமே எங்கே கேரக்டர் இது வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கேரக்டர் சேஞ்சை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எங்கே இடத்துல இம்பார்ட்டண்ட் இடம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நான் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் எடுத்து இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து என்னச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த இடத்துல தான் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, இங்கேருந்து தான் கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து ஓகே இப்படி இதாகிடுச்சின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா எந்த இடத்துல லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்குங்கிறத நான் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரொம்ப இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிற இடம் இந்த இடம் தான். ஸோ நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்னா மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நான் லோயஸ்ட் ப்ரைஸு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த இடத்துல தான் நான் லோயஸ்ட் ப்ரைஸு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஹை டிமாண்ட் ஏரியாங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சரிங்களா, இப்போ நான் லோயஸ்ட் ப்ரைஸ் மார்க் பண்ணது இந்த இடம். சரிங்களா, அதோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணுறேன். அதோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த லோயஸ்ட் ப்ரைஸோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டை நான் ஏற்கனவே மார்க் பண்ணும்போதே என்ன இருக்குது பாருங்கள், அந்த இடத்த டச் பண்ணோன்னையும் இந்த இடத்த டச் பண்ணோன்னே மறுபடியும் ஏறி இருக்குது, இந்த இடத்த டச் பண்ணோன்னே எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சு